அந்த 2 ஆன்மாக்களும் சண்டை எப்படி இருக்குன்னா, அந்த அந்த பாடி வந்து அப்படியே ஒரு 1000 அ அ பேய்கள் வந்து அதுக்கு மேல வந்து மிதிக்கிற மாரி, ரொம்ப பெயின்ஃபுல்லா, எதுவும் பேச முடியாம, அப்படியே கழுத்த நெரிக்கிற மாரி அப்படிலாம் இருந்துச்சாம் அவங்களுக்கு. பட் ஆனா இந்த ஆன்மா வந்து எப்போ அந்த சுலோச்சனா ஆன்மா வந்து போனதுக்கு அப்புறமா ஏன்னா அது ஒரு ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம். அவங்களுடைய பாடியில வந்து 2 ஆன்மாக்கள் வந்து அவங்களுடைய ஐடென்டிட்டியே ரொம்ப கிழிச்சு கிழிக்கிற மாரி இருக்கு. அது ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம். பிளஸ் இவரு வந்துட்டு இப்பயும் அதே தான் நடக்குது. இவரு வந்து "நீ துர்கா" அப்படின்னதும், அதுக்கு ரொம்ப பெயின். அதாவது யாராவது நீ நான் சொல்றது யாருமே கேட்க மாட்டாங்களா அப்படி? இப்போ ஒருத்தர் உங்களுக்கு சொல்றாங்க. அத கேட்கல வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும்ல. அந்த மாரி "நான் துர்காவா?" அப்படின்ற மாரி ஒரு எண்ணம் வந்து, அதனுடைய ஐடென்டிட்டியே போற மாரி ரொம்ப கஷ்டமா இருக்கா. ரொம்ப வலியோட இருக்காங்க அவங்க. அதனால அந்த கன்ஃப்யூஷன்ல வந்து இவங்க வந்து உங்க அம்மாக்கு சொல்றாங்க, இந்த மாரி வந்து அ அ வர விடாதீங்க. இப்போ நேத்து வந்தம்மாக்கும் பாருங்க, என்ன வந்து யாரோ ஒரு பேர வச்சு கூப்பிடுறாங்க. நான் இல்லாத ஒரு பேர வச்சு கூப்பிடுறாங்க அப்டின்றாங்க.